இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது 2 to 3 ஏஜ் உள்ள குழந்தைகளுக்கு எப்படி நம்ம ஃப்ராக் ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம குழந்தைக்கு நம்மளே ஸ்டிச் பண்ணி அழகழகாக நம்ம போட்டு விடலாம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. அவங்க குழந்தை 2 to 3 ஏஜ் இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்தாங்க. அந்த டிசைன் மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அவங்க 1.5 மீட்டர் எனக்கு கிளாத் கொடுத்தாங்க. பாருங்கள், இதுதான். அதில் எப்படி நம்ம ஃப்ராக் கட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். பாருங்கள், காட்டன் துணி, பியூர் காட்டனில் நல்லா கிளாத் நல்லா இருந்துச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பாடி பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மொத்தம் நம்ம 4 பீஸு, நீங்கள் இந்த மாதிரி 4 பீஸு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைடு நம்ம நெக் சைடு ஃபோல்ட் பண்ணி இருக்கணும், ஓப்பனாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பாடியோட உயரம் 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. 10 சென்டிமீட்டர் நீங்கள் உயரம் எடுத்துக்கோங்க. தாராளமாக 2 to 3 ஏஜ் 3.5 ஏஜ் பிள்ளை வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உயரம் நீங்கள் 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அகலம் பார்க்க போகிறோம். அகலம் நீங்கள் 8.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு 2 சென்டிமீட்டர், ஷோல்டர் 3 சென்டிமீட்டர் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கு நம்ம வளை 3 சென்டிமீட்டர் நெக்கு வரைஞ்சிக்கோங்க. உயரம் 3, அகலம் 3, அகலம் 2. ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே அளவு தான் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட அகலம் 3 வச்சுருக்கோம். ஆம்கோல் உயரம் 4 சென்டிமீட்டர். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வளைவாக வரும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆயிரும். அதனால் நீங்கள் கிராஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வளைவான ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்கு முன் நெக்கும் ஃப்ரண்ட் போர்ஷனும் பேக் போர்ஷனுக்கு நெக்கு ஒரே அளவு எடுத்துருக்கிறதுனால நம்ம அப்படியே கட் பண்ணிக்கிறோம். இதே பின்னக்கு உயரம் வேறு மாதிரி மாறுபடுச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். பின்னெக்கு எது, முன்பக்கம் எது, பின்பக்கம் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தான் நெக்கு நீங்கள் கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாட்டம் பார்ப்போம். கீழே பாட்டத்துக்கு நீங்கள் 2 துணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், உயரம் 15 சென்டிமீட்டர், அகலம் 17 சென்டிமீட்டர். 2 துணி இருக்குது, பார்த்துக்கோங்க. கவனமாக நீங்கள் சிங்கிள் பீஸாக எடுத்துடாதீங்க. 2 துணியுமே 15, 17 அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 2 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்ப்போம். இப்போ நெக்குக்கும் நம்ம கைக்கும் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம கிராஸ் பீஸ் இப்போ கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், சிம்பிளாக ஈஸியாக நம்ம குழந்தைக்கு நம்மே அழகாக நீட்டாக ஃப்ராக் ஸ்டிச் பண்ணிடலாம். 1/4 மணி நேரம் தான் ஆகும். கட்டிங் ஒரு 10 நிமிஷம், ஸ்டிச்சிங் ஒரு 1/4 மணி நேரம், அவ்வளோதான். ஈஸியாக சிம்பிளாக கிராஸ் பீஸு இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னதாகவே ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நெக்கு எப்படி ஜாயின் பண்ண பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முன்னாடி
ஷோல்டர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள் 10 சென்டிமீட்டர் இருக்குது. அதே மாதிரி அகலத்தையும் ஒரு தடவை நீங்கள் வந்து அளந்து பார்த்துக்கோங்க. 8 இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டிங்லேயும் உங்களுக்கு அளவு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஸ்டிச்சிங்லேயும் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். மெயின் கிளாத்து எது பார்த்துட்டு நீங்கள் கவனமாக வந்து மெயின் கிளாத்து இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்குவோம். பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஷோல்டரை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு டிச் போட்டு எடுத்துக்கோங்க. பொறுமையாக ஸ்லோவாக தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பதிவிட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், கவனமாக பாருங்கள். நீட்டாக வந்து நீங்களே அழகாக வந்து ஃப்ராக் வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். டவுட் எது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கான பதில் வந்து நான் உடனே கொடுத்துருவேன். அடுத்து இப்போ வந்து நடுவில் வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து ஒரு டிசைன் மட்டும் நம்ம போட போகிறோம். சிம்பிளாக பாருங்கள், அதுக்கு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே சின்னதாக ஒரு கிராஸ் பீஸ் மட்டும் வச்சுக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரியா சின்னதாக கட் பண்ணி ஒரு கிராஸ் பாருங்கள். எப்படி நான் கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் அந்த இதுக்கு மேலே வச்சு பீ ஷேப்பில் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணி பெரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து கிடைச்சிரும். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு பி ஷேப்பில் வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு சைடில் இந்த பக்கம் கூட எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் உள்ள கெட்ட பக்கம் வந்து திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கிடச்சிரும். அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் மட்டும் போட்டுருங்க. வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எப்படி டேன் பண்ணியிருக்கேன், எப்படி தையல் போடுறேன்னு. நீங்கள் பொறுமையாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருந்தாவோட போதும். இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து நீங்கள் வந்து ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வந்து கழுத்து வந்து ஜாயின் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸ் வச்சு கழுத்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கைக்கு வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணலாம். நம்ம கைக்கு வந்து டிசைன் வைக்க போகிறோம். அதனால் நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் வைக்காமலும் விடலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சுன்னா நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து கைக்கு வந்து டிசைனோட வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் நான் மேலே வந்து டிசைன் வச்சு துணி கொடுத்து தைச்சிருக்கேன் கைக்கு. பாருங்கள். அடுத்து இப்போ வந்து நம்ம நெக்கை பார்த்துருவோம். நம்ம ப்ளவுஸ்க்கு எப்பயுமே நம்ம எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் அடுத்த ஒரு ஃப்ராக்கில் வந்து உங்களுக்கு பதிவிடுறேன். அவ்வளோதான். நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி நெக்கு வந்து
ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் கைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. நம்ம டிசைன் வச்சு தைக்கிறனால நம்ம வந்து கை பீஸ் வந்து நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கணும் தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி அடித்து நீங்கள் மேலே வந்து டிசைன் வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், பிசிறி எதுவும் தட்டாது. பாருங்கள், இப்போ நான் 2 கையுமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து கைக்கு வந்து இது மாதிரி மடிச்சு அடிச்சுட்டு இப்போ ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். சிம்பிளான டிசைன் தான். இப்போ சின்னதாக டிசைன் மட்டும் நம்ம போடுவோம். அதுக்கு நீங்கள் 2 சென்டிமீட்டரில் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. உயரம் வந்து ஒரு 12 சென்டிமீட்டர் இருக்கட்டும், அகலம் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கட்டும். ஓரம் வந்து நீங்கள் மடித்து அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி 2 கிளாத் எடுத்துக்கோங்க. நம்ம 2 கைக்குமே நம்ம வந்து இந்த மாடல் வந்து வைக்க போகிறோம். அதனால் 2 கிளாத் எடுத்துக்கோங்க. ஓரத்தை வந்து மடித்து அடிச்சுட்டு நான் ரொம்ப பொறுமையாக தான் நான் வந்து அடிக்கிறேன். பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்னு ரொம்ப பொறுமையாக வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ வந்து சின்ன சின்ன சுருக்கம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 பேட்டர்ன் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம 2 ஸ்லீவுக்குமே வைக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா கையோட டிசைன் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். இதை நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டோம்னா ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கு மேலே ஒரு தையல் மட்டும் நீங்கள் போட்டுருங்க. மேலே தையல் போட்டிங்கன்னா தூக்காமல் நல்லா நீட்டாக இருக்கும். இந்த ஷேப் வந்து அப்படியே காட்டும். இதே நீங்கள் மேலே தையல் போடணுன்னா ஒரு மாதிரி அன்னிசியாக தூக்கிக்கிட்டு இருக்கும். எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி அந்த ஸ்லீவுக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சிம்பிளாக நீட்டாக இருக்குன்னு. இப்போ 2 ஸ்லீவுமே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து பேட்டர்ன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ராக் வந்து நிறைய மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் உங்களுக்கு நான் வந்து ஈஸியாக சிம்பிளாக வந்து ஸ்டிச் பண்ணுறது தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த மெத்தடை வந்து நான் உங்களுக்கு வந்து பதிவிடுறேன். இப்போ நம்ம 2 பாட்டம் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்ன் எடுத்துக்கோங்க.
2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மடிப்பு வந்து ஃப்ளீட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே குறித்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ளீட் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேப் வந்து கிடைக்கும். அதை விட உங்களுக்கு வந்து நம்ம பாடி பாட்டமில் வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதை எப்படி நானும் ஃபோல்ட் பண்ணுறேன்னு கவனமாக பாருங்கள். கவனமாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். நான் பொறுமையாக தான் இந்த வீடியோவில் வந்து பதிவிட்டிருக்கேன். கவனமாக நீங்கள் மெதுவாகவே வீடியோ பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டும் செகண்டும் சேர்த்து மடிப்பில் நீங்கள் தையல் போடணும். பாருங்கள், இப்போ அந்த 2 கோடுமே மேலே வரணும். அதுக்கு மேலே தான் நீங்கள் தையல் போடணும். நம்ம மார்க் பண்ணியிருக்க 2 கோடு இருக்குல்ல, அதுக்கு மேலே வச்சு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளீட் கிடைக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் 2 பேட்டர்னு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணால் ஃப்ராக் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்ல பக்கத்தை மேலே வச்சு அதுக்கு மேலே கெட்ட பக்கத்தை மேலே வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். நல்ல பக்கம் எதுன்னு கவனமாக பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி 2 பக்கமுமே நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃப்ராக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி. கட்டிங்கும் ஈஸி, ஸ்டிச்சிங்கும் ஈஸி. கவனமாக பொறுமையாக மட்டும் நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஐடியா கிடைச்சி நீங்கள் வந்து நீட்டாக வந்து ஃப்ராக் வந்து தைக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட்டை குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் சேர்த்தே உங்களுக்கு வந்து 20 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து அழகாக நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் ஃப்ராக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.